hello friends, வணக்கம் and welcome to some Nishant Elite Home. இந்த வீடியோவில் நம்ம ஒர்க்கிங் டேஸில் ஈவினிங் டைமில் டியூட்டி முடிச்சுட்டு வந்து நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு 2 டேஸோட ஈவினிங் ரொட்டீனை ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் முன்னாடி நாள் வந்து பார்க்கும்போது நல்ல கிளவுடியாக இருந்ததுனால மழை வரும் அப்படின்ட்டு நான் வந்து தண்ணி விடாமல் போயிட்டேன். அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது மழை வராததுனால செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாடி போய் இலையெல்லாம் தொங்கி போய் இருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, இன்னைக்கு வந்த உடனே முதல்ல நம்ம வந்து தண்ணி விட்டுறணும் அப்படின்ட்டு முதல்ல தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். மழை வந்து இந்த மாதிரி தண்ணி விடுற வேலை இல்லைன்னா மாடியில் வேற ஏதாவது வேலைகள் வந்து நான் செய்வேன். ஆனால் தண்ணி விடணும்னா அதுக்கே எனக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும். அதனால தண்ணி மட்டும் விட்டுட்டு அன்னைக்கான காய்கறிகள் இருந்ததை எடுத்துக்கிட்டு பூஜைக்கான பூவையும் எடுத்துட்டு அன்னைக்கு நான் வந்து இறங்கிட்டேன். மேலே போய் கீழே வர்றதுக்குள்ளேயே 6 o'clock இல்லை 6:30 கூட ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜையை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வேற ஏதாவது கிச்சன் ஒர்க் இருந்தால் செய்ய போவேன். இந்த வாரம் தம்பிக்கு காலேஜ் லீவுன்றதுனால வீட்டுக்கு வரான். அவன் ஒவ்வொரு முறை வீட்டுக்கு வரும்போதும் ஒரு லிஸ்ட் கொடுப்பான், இதெல்லாம் ரெடி பண்ணி வைங்கன்னு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பொடி. அவனுக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டிஸ் தான். அவன் வரும்போது கொடுக்குற லிஸ்ட் வந்து ஒவ்வொரு லீவுக்கும் மாறவே மாறாது. அவன் கேட்கறதெல்லாம் பொடி, மில்க் பிக்கீஸ், முட்டை, மேகி, அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச ஒரு 3 ஸ்வீட் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்க சொல்லுவான். அந்த வந்து பாசி பருப்புல உருண்டை செஞ்சோம் இல்லைங்களா அது, அதுக்கப்புறம் சிம்பிளி, இந்த ராகி உருண்டையில செய்யற சிம்பிளி, அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன். இதுதான் அவனோட லிஸ்ட். நம்ம எல்லாரோட கிச்சன்லயும் கண்டிப்பா ஒரு அமுத சுரபி இருக்கு. அது எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல, ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னன்னா இந்த சிங்க் தான். இந்த சிங்க்ல மட்டும் பாத்திரம் சேர்ந்துகிட்டே இருக்கும், எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். நம்ம கழுவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்பவுமே நான் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்து வச்சிருவேன். நம்ம எப்பயாவது சட்னி வேணும்னா டக்குன்ட்டு எடுத்து நம்ம செஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நான் பாத்திரம் கழுவுற நேரத்திலேயே அடுப்புல வச்சு இதையும் சைட் பை சைடு வறுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரே நேரத்துல 2 வேலையை எத்தனை பேர் செய்வீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேர்க்கடலை வறுத்து முடிச்ச கையோட நம்ம வந்து பொடிக்கு எல்லாமே வறுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வறுத்து வச்சுட்டு இருந்தேன். இது வந்து பிரண்டை பொடி தான் இன்னைக்கு செய்யறேன். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போயிட்டு பாருங்க. எல்லாம் வறுத்து ஆற விட்டுட்டு நாங்க டின்னரும் முடிச்சாச்சு. டின்னரை முடிச்சுட்டு இந்த பொடியையும் அரைச்சி எடுத்து கொஞ்ச நேரம் அந்த பவுடரையும் ஆற விட்டு பேக் பண்ணி வச்சோம்னா நம்ம வேலை வந்து முடிஞ்சது. இந்த பொடி இருந்ததுன்னா நமக்கு எப்பயாவது சமைக்க கஷ்டமா இருக்கும் போது ஒரு 2 தோசையை ஊத்திட்டு பொடியை வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம டின்னரை முடிச்சுக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தோம்னா நம்ம அமுத சுரபியில திரும்ப வந்து ரொம்பிட்டு இருந்தது. அதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அன்னைக்கான கிச்சன் வேலைகளை முடிச்சுட்டு வைண்ட் அப் பண்ணியாச்சு. இது
வந்து அடுத்த நாள் ஈவினிங் எடுத்த வீடியோ. இந்த செடியில நம்ம தொட்டி மாத்தணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா அதை ஓர வச்சு இருந்தேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இதுல நிறைய பூச்சி, அந்த வெள்ளை பூச்சி எல்லாம் வந்து செடியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானும் நீம் ஆயில் அது இதுன்ட்டு ஏதேதோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா வந்து அது சரியாகிற மாதிரி தெரியல. சரி வேற வழியே இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து இதை ட்ரிம் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். கையோட வந்து நம்ம அந்த மண் கலவையும் கொஞ்சம் மாத்தணும்னா செடி வந்து கொஞ்சம் செழிப்பா வரும் அப்படின்றதுக்காக தொட்டியை வந்து மாட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி தொட்டியில் இருக்கிற செடி எல்லாம் வந்து நம்ம புதுசா மண்ணு போட்டு தொட்டி மாத்தி விட்டோம்னா வந்து அந்த செடி செழிப்பாவே இருக்கும். இந்த செம்பருத்தி செடி வந்து நான் வச்சு ஒரு 3-4 வருஷமே ஆயிட்டு இருக்கும். நான் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை தொட்டி மாத்தி மாத்தி வைக்கிறதுனால அந்த செடி வந்து இது வரைக்குமே நல்லா தான் இருந்தது. இப்பதான் வந்து அந்த வெள்ளைப்பூச்சி வந்ததுனால கொஞ்சம் போயிடுச்சு. அதனால நான் வந்து இப்ப திரும்ப இந்த தொட்டி மாத்தி வச்சிருக்கேன். கண்டிப்பா இது வந்து நல்லா செழிப்பா வரும் அப்படின்ட்டு நம்புறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ரொம்ப நாள் பெண்டிங்ல இருந்த இந்த வேலையும் முடிச்சாச்சு. இப்போ அந்த இடத்த அப்படியே கிளீன் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா மழையெல்லாம் வர்றதுனால மண்ணெல்லாம் இருந்ததுன்னா மாடி எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த செடியை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன் தண்ணி விட்டு. ஏன்னா 1-2 அந்த வெள்ளைப்பூச்சி இருந்தாலுமே அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக. அந்த செடிக்காக ரெடி பண்ண மண்கலவை கொஞ்சம் மீந்ததுனால அதை எல்லாத்தையும் எடுத்து தக்காளி செடிக்கு போட்டு விட்டுட்டேன். பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு லஞ்சுக்கு பொரியல் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அதை பறிச்சுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா வந்து லைட்டா பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம விட்டோம்னா இது வேஸ்டா போயிடும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த 20 லிட்டர் வாட்டர் கேன்ல மேல டாப் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இதுலதான் மண்ணு போட்டு அதை தண்டை ஊனி வச்சிருந்தேன். அதுலயே பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பா நமக்கு தேவையான அளவுக்கு வந்து இது வந்து ஒரு 5-6 தொட்டில இந்த மாதிரி குட்டி தொட்டிலேயே நான் வச்சிருக்கேன். அது வந்து நம்ம வீட்டுக்கு சரியா போயிடுது. இப்ப பறிச்சுட்டு போய் நம்ம ஆஞ்சி வச்சோம்னா காலையில எழுந்து செய்யறதுக்கு வசதியா இருக்கும். சொரக்காய் பெருசாயிடுச்சு. பீர்க்கன்லயும் நிறைய பிஞ்சு வச்சிருக்கு. அன்னைக்கு அவ்வளவுதான் கீரையை பறிச்சுக்கிட்டு நிறைய காய் கிடைக்கல. அன்னைக்கு 1-2 காய் அறுத்துட்டு பூஜைக்கான பூவையும் எடுத்துட்டு வந்து பூஜையும் முடிச்சாச்சு. அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா நான் தம்பிக்காக குலாப் ஜாமுன் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். டின்னரை முடிச்சுட்டு நம்ம வந்து குலாப் ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் பாப்பாக்கும் மட்டும்தான் டின்னர். அவர் ஈவினிங்கே ஏதோ கம்பெனியில் வேலை இருக்கு, எனக்கு நைட்டு வந்து டிஃபன் வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால அன்னைக்கு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச மேகி தான் செஞ்சேன். அவளுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சா ரொம்ப பிடிக்கும். அதனால அதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். கேரட் அப்படியே துருவி போட்டுட்டு பீன்ஸ் மட்டும் கொஞ்சமா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து போட்டுடுவேன். அவ்வளவுதான், அன்னைக்கான சிம்பிளான டின்னர் வந்து முடிஞ்சது. அவ்வளோதான், டின்னர் முடிச்சுட்டு குலாப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்றதுக்காக கிச்சன் கிளம்பியாச்சு. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் பவுடர் MTR பவுடர் தான் வாங்கி செய்வேன்.
குலாப் ஜாமுன் செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஆனால் வந்து அந்த பதம் கரெக்டாக இல்லைன்னா அந்த டேஸ்ட் வந்து சரியாக வராது. அந்த ஜீரா பதமும் அதுக்கப்புறம் இந்த மாவு பிசைறது அதுக்கப்புறம் அந்த வறுக்கிறது எல்லாத்துலேயுமே சரியாக பண்ணால் மட்டும்தான் குலாப் ஜாமுன் வந்து சூப்பராக வரும். இல்லாட்டி என்ன ஆகும்னா ஜீரா சரியில்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் சரியாக வராது, இல்லை சீக்கிரமாக கூட கெட்டு போயிடும். நம்ம உருண்டை வந்து சரியாக வறுக்கலை அப்படின்னா உள்ளே வந்து வேகாமல் இருந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். நம்ம மாவு சரியா பிசையல அப்படின்னா வந்து வெடிச்சு வரும். இந்த மாதிரி மாவு பிசையது வறுக்கிறது ஜீரா ப்ரிப்பரேஷன் இது மூணுமே சரியான பதத்துல இருந்தா மட்டும்தான் குலாப் ஜாமுன் வந்து சூப்பரா வரும். முதல்லலாம் செய்யும் போது நான் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் மேக் மென் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய செஞ்சு இப்போ எல்லாம் ஓரளவுக்கு சரியாவே வந்துடுது. மாவு பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடணும். அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாகு ரெடி பண்ணிடலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு வந்து சுகர் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் சுகர் எடுத்தா 2 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சமாக அது கூட ஏலக்காய் பொடி சேர்த்து நம்ம வந்து இந்த பாகை காய்ச்சி எடுத்துக்க வேண்டியது தான். பாகு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கொதிச்சா போதும். கையில் எடுத்து தொட்டோன்னா பிசு பிசுன்னு ஒரு திக்னஸ் வந்துச்சுன்னா போதும். நம்ம வந்து ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாகவும் அதே மாதிரி எடுத்துடக்கூடாது. சரி, நான் வந்து மல்டி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாகு ரெடி ஆகிறதுக்குள்ள அப்பப்போ கலக்கி விட்டுட்டு நான் பாத்திரத்தை வந்து தேய்ச்சி முடிச்சிடலான்ட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு அப்பாடா முடிஞ்சதுடான்னு நினைக்கும் போது பார்த்தா பாப்பாவோட லஞ்ச் பேக்கை எடுத்து போடாம விட்டுருக்கேன். அதையும் எடுத்து போட்டுட்டு சரி நம்ம வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு, இதை உருண்டை பிடிச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு மாவு வந்து உருண்டை பிடிச்சி ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியா உருண்டை பிடிச்சி வச்சாலே போதும். ஏன்னா நம்ம வறுத்து எடுத்துட்டு பாகுல போடும்போது அது வந்து கொஞ்சம் உப்பி பெருசா மாறிடும். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சாலே நம்ம வந்து போதுமானது. அவ்வளோதான், எல்லாமே உருண்டை பிடிச்சிடுச்சு. உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஆயில் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக சூடாயிடுச்சு. இது வந்து மிதமான சூட்டில் தான் நம்ம வறுத்து எடுக்கணும். ரொம்ப அனல் ஜாஸ்தியாக வச்சு சுட்டோம்னா மேலே மட்டும் நல்லா தீர மாதிரி ஆயிட்டு உள்ள வேகாமல் விட்டுரும். அதனால கொஞ்சம் சிம்ல வச்சு நம்ம பொறுமையாக தான் இதை வந்து வறுத்து எடுக்கணும். நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் பவுடர் வீட்டில் செய்யறது இந்த மாதிரிலாம் இந்த குலாப் ஜாமுன் வந்து இல்லை, கடையில் மட்டும்தான் கிடைக்கும். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து ஒரு கடையில் இது கிடைக்கும். நாங்கள் வந்து அதை வாங்குறதுக்காகவே அதை சாப்பிட்றதுக்காகவே அந்த ஊருக்கு போயிட்டு அந்த குலாப் ஜாமுனை எங்கள் அப்பா வந்து வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு கூட்டிட்டு வருவார். அது எல்லாமே வந்து நமக்கு இப்போ ஈஸியாக நம்மளால வீட்டிலே செய்ய முடியுது. அது அங்கே போய் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த குலாப் ஜாமுனுக்காகவே அழுது புரண்டு அடம்பிடிச்ச நாட்கள் எல்லாம் வந்து இருக்கு. அவ்வளவுதான், இந்த அளவுக்கு கலர் மாறின உடனே நம்ம எடுத்து ஜீராக்குள்ள உடனே சூடாவே போட்டுடலாம். நம்ம சின்ன வயசுல இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதை வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட்டா ஃபீல் பண்ணுவோம். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க அவங்களுக்கு எவ்வளவு பெருசா கிடைச்சாலுமே அந்த சந்தோஷமும் அந்த எக்ஸைட்மெண்ட்டும் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதே தெரியல. அவ்வளோதான், குலாப் ஜாமுன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக எறும்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக சுற்றி எறும்பு சாக்கு போட்டு நான் வந்து லைட்டாக பிளேட்டை மூடி ஆற விட்டு போகிறேன் நைட்டுக்கெல்லாம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வேற கண்டெய்னரில் மாற்றி எடுத்து வச்சிருவேன். அவ்வளோதான், அன்னைக்கு நான் பிளான் பண்ண மாதிரி என்னென்ன செய்யணும்னு நினச்சனோ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு எப்பவும் போல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த கிளீனிங்கை வந்து நான் முடிச்சுட்டு தான் கிச்சனை விட்டு வெளியே வருவேன். ஏன்னா அடுத்த நாள் நம்ம அப்பதான் வந்து பீஸ்ஃபுல்லா எழுந்து செய்யறதுக்கு வசதியா இருக்கும்.
என்னதான் எல்லாத்தையும் ஈர டவல்ல நம்ம தொடச்சி விட்டாலும் எனக்கு வந்து அது கிளீனா ஃபீல் ஆகாது. எப்பவுமே கடைசியில நான் வந்து நானா ப்ரிப்பேர் பண்ண ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பேன். அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி கடைசியில இது எல்லாத்தையும் தொடச்சி விட்டாதான் எனக்கு வந்து கிச்சன் கிளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த சொல்யூஷன்ல நான் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுவேன்னா சோப் ஆயில், வினிகர், பேக்கிங் சோடா, வாட்டர், அப்புறம் கொஞ்சமா லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்பவுமே நான் வச்சிருப்பேன். எப்பவுமே கடைசியில பாத்தீங்கன்னா இதை நான் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுருவேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.